மோட்டோ பட்ஸ் புதுசா லான்ச் பண்ணியிருக்க மோட்டோ பட்ஸ் பேஸ் எடிஷனுக்கான டிடபிள்யூசி இயர்பட்ஸ்க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி மோட்டோ பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ இப்போ இந்த மோட்டோ பட்ஸ் பேஸுக்கும் இந்த மோட்டோ பட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அண்ட் இது ரெண்டுத்தோட பிரைஸுமே ஆல்மோஸ்ட் 2000 கிட்ட தான் வருது. பட் இப்போதைக்கு மோட்டோ பட்ஸ் வந்து அவைலபிலிட்டியில வந்து கிடையாது. மோட்டோ பட்ஸ் பேஸ் 2000 ருபீஸ்ல ஃபிளிப்கார்ட்ல அவைலபிள் இருக்கு. வெல் ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் ரெண்டுத்துக்கும் பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்லைங்க. டிசைன்ல பாத்தீங்கன்னா பேக் சைட்ல டைப் சி இருக்கு. அண்ட் டாப்ல அந்த மோட்டர்ல லோகோ இருக்கு. ஃப்ரண்ட்ல எல்இடி இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா பட்ஸ் வந்து இருக்கு. அதே பொசிஷன்ல மோட்டர்ல இங்க பிராண்டிங் இருக்கு. ஸோ பட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. அண்ட் இந்த மோட்டோ பட்ஸ் பேஸ்ல இங்க ஹைரஸ் ஆடியோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வயர்லெஸ் அப்படின்ட்டு. இங்க அந்த ஹைரஸ் ஆடியோ வயர்லெஸ் வந்து கிடையாது. அண்ட் இந்த வாட்டி மோட்டோ பட்ஸ் பேஸ்ல வந்து இந்த பேண்டன் கலர்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ப்ளூ கலர், இந்த கலர் நல்லா அட்ராக்டிவா, நல்ல ஒரு சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே, அழகா. அண்ட் அடுத்து பட்ஸும் சிமிலரா அதே மாதிரி ஒரு டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி தான் இருக்கு. மோட்டோ பட்ஸ் பேஸ் அண்ட் மோட்டோ பட்ஸ் ரெண்டுமே அதே மாதிரி தான். கலர்ஸ் வைஸ் பார்க்கும்போது மோட்டோ பட்ஸ் பேஸ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா சூப்பரா அழகா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் லைட் வெயிட்ல தான் இருக்கு மோட்டோ பட்ஸ் பேஸ். ஸோ வியரிங் கம்ஃபர்டபுளா தான் வந்து இருந்தது எனக்கு. அண்ட் அடுத்த ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் மோட்டோ பட்ஸ் அண்ட் மோட்டோ பட்ஸ் பேஸ் ரெண்டுமே சேம் தான். கூகுள் ஃபாஸ்ட்பேர் சப்போர்ட் இருக்கு, டோல் கனெக்ஷன் இருக்கு. அண்ட் அதே மாதிரி மோட்டோ பட்ஸ்ன்ற இந்த ஆப் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ பட் இந்த மோட்டோ பட்ஸ் ஆப் சப்போர்ட் ஸ்டில் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு மட்டும் தான் இருக்கு. ஐஃபோனுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. அண்ட் இதுக்கு முன்னாடி மோட்டோ பட்ஸ்லயும் அப்படிதான் இருந்தது. இப்போ பட்ஸ் பேஸ்லயும் அப்படிதான் இருக்கு. மோட்டோ பட்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பட்ஸ் பேஸ் வந்து காமிச்சிடும். ஸோ இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை ஏஎன்சி சப்போர்ட் வந்து இருக்கு. அப் டு 50 டெசிபிள்ஸ்க்கான நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்கு. ஸோ இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன், அடாப்டிவ், டிரான்ஸ்பரன்சி மோட் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ்ல வந்து கொஞ்சம் நல்லா கேன்சல் பண்ணும். நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் டீப்பாக வந்து பண்ணும். ஓரளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நல்லா இருக்கு. அண்ட் அடுத்தபடி EQs சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிளாட், பேஸ் பூஸ்ட், பிரில்லியன்ட், ட்ரபிள், வோக்கல் பூஸ்ட் இருக்கு. நான் மோஸ்ட்லி ஃபிளாட்ல தான் வச்சு யூஸ் பண்ணேன். பேஸ் பூஸ்ட் வந்து கொஞ்சம் இருக்கும், பட் ஆனால் அது அந்த அளவுக்கு செட் ஆகல. ஃபிளாட்டே வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். அடுத்தபடி ஹைரஸ் மோட் ஆப்ஷன் இருக்கும். இதை எனபிள் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக கனெக்ட் ஆகும்போது எல்டாக் கோடக்ல தான் வந்து கனெக்ட் ஆகிடும். அண்ட் வால்யூம் பூஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. இது எனபிள் பண்ணிங்கன்னா வால்யூம் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். அண்ட் அடுத்து கெஸ்டர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இதை டபுள் டேப், ட்ரிபிள் டேப் அண்ட் ப்ரெசன்ட் ஹோல்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளே பாஸ் இருக்கு. டபுள் டேப், ட்ரிபிள் டேப்புக்கு ப்ரீவியஸ் சாங், ரைட் சைட்னா வந்து ட்ரிபிள் டேப்புக்கு நெக்ஸ்ட் சாங், ப்ரெசன்ட் ஹோல்டு வந்து நாய்ஸ் கண்ட்ரோல். ஆக்சுவலாக இந்த ப்ரெசன்ட் ஹோல்டில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இல்லை. ஸோ இதில் பேசிக்காக பார்க்கும்போது வால்யூம் கண்ட்ரோல் செட் பண்ணுறது தான் நீங்கள் டபுள் டேப்பில் பண்ணலாம். பட் ஆனால் ப்ளே பாஸ் வந்து எடுத்துட்டு தான் வால்யூம் கண்ட்ரோல் செட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் கொஞ்சம் டெடிகேட்டடான ஒரு ஆக்ஷன் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் வால்யூம் கண்ட்ரோலுக்கு. அண்ட் அது தவிர்த்து மோர் ஆப்ஷன் போனீங்கன்னா இன்னியர் டிடெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வியர் பண்ணால் ப்ளே ஆகுறது, எடுத்தா பாஸ் ஆகுறது, அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிம்மர் அப்டேட் வரும். ஆக்சுவலி நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபிம்மர் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபிட் டெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிங் மை இயர்பட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிங் லெஃப்ட், ரிங் ரைட். ஸோ பட்ஸ் வந்து ரிங் ஆகும். அண்ட் அடுத்து ஃபைனலி இங்கே டோல் கனெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இதை எனபிள் பண்ணிக்கணும். ரெண்டு டிவைஸில் ஆல்வேஸ் வந்து நீங்கள் கனெக்டட்லேயே வச்சுக்கலாம். டோல் கனெக்ஷனும் நல்லா தான் ஒர்க் ஆகுது இந்த மோட்டோ பட்ஸ் பேஸ் எடிஷனில். ஆக்சுவலாக இப்போ நான் சொன்ன ஃபீச்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மோட்டோ பட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ மோட்டோ பட்ஸில் போனேன்னாவும் அதே மாதிரி எல்லா ஃபீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மோரில் இன்னியர் டிடெக்ஷன் இருக்குது. கெஸ்டர் ஆப்ஷனும் அதே செட்டப் தான். டோல் கனெக்ஷன் இருக்கு, விட்ஜெட் இருக்கு. ஸோ சேம் அதே ஒரு டீட்டெயில் தான். உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது. அடுத்து இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளூடூத் செட்டிங்ஸ்ல போயிட்டு அதுல டிவைஸ் வால்யூம் சிங்க்னு ஆப்ஷன் இருக்கும். அது டிஃபால்ட்டா வந்து ஆஃப் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை ஆன் பண்ணிக்கோங்க. அது ஆஃப்ல இருந்ததுன்னா TWS மொபைல் போனோட வால்யூம் வந்து சிங்க் ஆகாது. ஸோ வோக்கல்ஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அதனால அது ஆன் பண்ணதுக்கு அப்புறமா சிங்க் ஆயிடும். அதுக்கப்புறமா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு கிளாரிட்டியில நல்ல வால்யூம்ல வந்து கேட்கும் இந்த மோட்டோ பட்ஸ் பேஸ். அண்ட் அடுத்தது வந்து இப்போ மோட்டோ பட்ஸ் பேஸுக்கும் இந்த மோட்டோ பட்ஸுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மோட்டோ பட்ஸ் பேஸ்ல கிளாரிட்டி வந்து ஓவரால் சவுண்ட் கிளாரிட்டி வந்து மோட்டோ பட்ஸை விட ஸ்லைட்லி கம்மியா இருக்குன்னு வந்து சொல்லுவேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஃபீல் பண்ணுது. ஏன்னா இந்த மோட்டோ பட்ஸ்ல வந்து எனக்கு ரொம்ப சூப்பர் கிளாரிட்டி வந்து இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு சூப்பர் கிளாரிட்டி வந்து மோட்டோ பட்ஸ் பேஸ்ல இல்லை. கிளாரிட்டியே கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் அந்த கிளாரிட்டி வந்து நல்லா தான் இருக்கு. ஆனால் இந்த மோட்டோ பட்ஸ் மாதிரி வந்து இல்லை. அண்ட் அடுத்து செகண்ட் விஷயம் வந்து அரௌண்ட் அந்த பேஸ் ஏரியா அண்ட் அதுக்கப்புறம் அந்த லோவர் மிட்ரேஞ்ச் ஏரியான்னு பார்க்கும்போது ஸோ அந்த இடத்துல மோட்டோ பட்ஸ் பேஸ்ல பேஸோட எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி எக்ஸ்ட்ரா வந்து இருக்கு மோட்டோ பட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அது இல்லாமல் அந்த ஸ்மூத்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்குன்னு வந்து சொல்லுவேன் மோட்டோ பட்ஸ் பேஸ்ல
மோட்டோ பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ மோட்டோ பட்ஸ்லயுமே ஆல்ரெடி கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்க தான் செய்யும். பட் ஆனா அத விட ஸ்லைட்லி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மோட்டோ பட்ஸ் பேஸ்ல இருக்கறனால, இன்னுமே கொஞ்சம் பேஸ் அதிகமா வேணும்னு நினைக்கிறவங்க மோட்டோ பட்ஸ் பேஸ்க்கு போலாம். பட் ஸ்டில் இந்த மோட்டோ பட்ஸ் பேஸோட அந்த குவாலிட்டி அதோட எஃபெக்ட் வந்து ஒரு பூஸ்டடான ஒரு பேஸ்ன்னு வந்து சொல்ல மாட்டேன். லைக் எப்படி OnePlus, Realme, Oppoல இருக்கிற மாதிரி ஒரு பூஸ்டடான ஒரு பேஸ் வந்து இந்த மோட்டோ பட்ஸ் பேஸ்ல கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த பேஸ் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இன்னுமே அது வந்து ஒரு போல்டான ஒரு பேஸ் பீட்ஸ் வந்து மிஸ் ஆகுதுன்னு வந்து சொல்லுவேன். ஸோ இப்ப நம்ம OnePlusலோட நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, அதுல வந்து ஒரு போல்டா ஒரு அந்த பேஸ் ஏரியாலயுமே வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் அந்த பீட்ஸ்ல. ஸோ இதுல வந்து அந்த பேஸ் பீட்ஸ்ல வந்து ஒரு கொஞ்சம் வந்து ஸ்மூத்தா இருக்குது. இன்னுமே வந்து ஒரு போல்டா ஒரு கிறிஸ்பியா அந்த பீட்ஸ் வந்து இருந்ததுன்னா, ஸோ நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு என்ஜாயபிளான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு இதுல வந்து மிஸ் ஆகுது. அண்ட் அது இல்லாம இந்த EQ வந்து நம்ம ஃபிளாட் அந்த பேஸ் பூஸ்ட் அந்த மாதிரி EQஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதில நான் மோஸ்ட்லி ஃபிளாட்ல வச்சு தான் கேட்பேன். ஏன்னா வந்து பேஸ் பூஸ்ட் வைக்கும்போது அது மிட்ஸ், பேஸ் ஓவரா இருக்கிற மாரி தெரியுது. அது கிளாரிட்டி வந்து இன்னுமே கொஞ்சம் அஃபெக்ட் பண்ற மாரி இருக்கு. ஸோ அதனால ஃபிளாட் வைக்கும்போதே எனக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாரி வந்து தெரியுது. ஸோ ஃபிளாட் வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ்டா பிளஸ் எக்ஸ்ட்ரா பேஸ் அந்த மாரி ஒரு சவுண்டிங்கா வந்து கேட்கும். இந்த மோட்டோ பட்ஸ் பேஸ் பொறுத்தவரைக்கும். அண்ட் அடுத்த 3வது விஷயம் வந்து இந்த மோட்டோ பட்ஸ் பேஸ்ல வந்து எனக்கு அந்த சவுண்ட் ஸ்டேஜ், சவுண்ட் செப்பரேஷன் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து மோட்டோ பட்ஸோட கம்பேர் பண்ணும்போது, மோட்டோ பட்ஸ்ல வந்து சவுண்ட் செப்பரேஷன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி வந்து எனக்கு வந்து தெரியுது. மோட்டோ பட்ஸ் பேஸ விட. ஏன்னா அந்த கிளாரிட்டி தான் மெயினா. மத்தபடி ஃபிளாட் வச்சு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நார்மலா அந்த மெலோடி சாங்ஸ் ஏன்னா மெலோடி சாங்ஸ் வந்து இதுல கண்டிப்பா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா மிட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல. ஸோ அது வந்து மெலோடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். மத்தபடி கிளாசிக்கலுக்கும் வந்து இந்த கிளாரிட்டி ஓரளவுக்கு இருக்கிறதுனால, அந்த மாரி சாங்ஸ் ஒரு நார்மலா கேட்கறதுக்கு அது எல்லாமே செட் ஆயிடும். பட் EDM சாங், பேஸ் சென்ட்ரிக் சாங்ஸ்லாம் வந்து நீங்க கேட்கும்போது, அது இன்னுமே மோர் என்ஜாயபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது குடுக்காதுன்னு சொல்ல வருவேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த மோட்டோ பட்ஸ் பேஸ் இந்த மோட்டோ பட்ஸ் கம்பேர் பண்ணா, நான் மோட்டோ பட்ஸே வந்து ஸ்டில் வந்து நான் வந்து பிரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து இதுல வந்து நல்ல கிளாரிட்டி இருக்கு. ஸோ இந்த ஓவரால் சவுண்ட் கிளாரிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேரியன்ட் மோட்டோ பட்ஸ்ல இருக்கு. இந்த மோட்டோ பட்ஸ் பேஸ விட. அண்ட் மத்தபடி இந்த மோட்டோ பட்ஸ் பேஸ்ல வந்து கால் குவாலிட்டி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து மோட்டோ பட்ஸ் விட கால் குவாலிட்டி இதுல நல்லா இருக்கும். ஏன்னா இதுல ட்ரிபிள் மைக்ஸ் வந்து வருது ஒரு பட்ஸ்ல. நான் வந்து அவுட்டோர்ல வந்து நல்ல டிராஃபிக்கான டைம்ல வண்டி மூவ்மெண்ட் நாய்ஸ்லயும் சரி, இல்ல விண்ட் நாய்ஸ் இருக்கும்போது கால்ஸ் பேசணும். ஸோ கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அவுட்டோர்ல கால் பேசின கால் ரெக்கார்டிங் சாம்பிள் வேணா வந்து இப்ப கேட்டு பாருங்க. இப்போ மோட்டோ பட்ஸ் பேஸ் அப்படின்ற TWSலேருந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எந்த அளவுக்கு உனக்கு இருக்கு? டிஸ்டர்பிங்கா இருக்கா? இல்லை டாமினேட்டிங்கா இருக்கா? என்னோட வாய்ஸ் கிளாரிட்டியோட எப்படி இருக்கு? ஓகே. வால்யூம் லெவலும் கிளாரிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ம் ம் ரொம்ப நல்லா கிளியரா லவுடராகவே இருக்கு. ஓகே. பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஒரு நாய்ஸு அப்புறம் ஆன் சவுண்ட்ஸு இதெல்லாம் கேட்குது. ம் ஆனால் வந்து ஒரு அந்தளவுக்கு டிஸ்டர்பிங்கெல்லாம் இல்லை. சரி. ரொம்ப மேஜராகவே கிடையாது எதுவுமே டிஸ்டர்பன்ஸு. ஆமாம். இப்போ மொத்தத்தில் வந்து நாட் பட்ஸ் 3Rஓட கம்பேர் பண்ணும்போது மோட்டோ பட்ஸில் பேஸில் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஆமாம். மோட்டோ பட்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம். ஆனால் வந்து வோக்கல்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல்லாம் ரெண்டுத்துலையுமே நாட் பட்ஸ் 3R, மோட்டோ பட்ஸ் ரெண்டுத்துலையுமே சேம் தான். சேமாக தான். ஆமாம். OnePlus மோட்டோ ரெண்டுமே சேம் தான். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்மி பண்ணுறதுல வேணால் வந்து மோட்டோ வந்து பெட்டராக இருக்குது, அவ்வளோதான். அண்ட் அடுத்து பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து ஹைரஸ் ஆடியோ கோடெக். இது எல்டாக்ல வருது, இது LHTCல வருது. மற்றபடி ரெண்டுமே ஹைரஸ் கோடெக் அப்படின்றதுனால பிளேபேக் ஹவர்ஸ் ஒரு லாங் வராது. 10 ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் வராது. ஸோ இதுல வந்து LHTC ஆடியோ கோடெக்ல ANC ஆஃப்ல வச்சு கேட்டிங்கன்னா 5.5 ஹவர்ஸ் வரும் பட்ஸ் ஒன்லி. இதுவே ANC ஆன்ல இருந்தா 4 to 4.5 ஹவர்ஸ் வரும். அண்ட் டோட்டலா வந்து பிராண்ட் 40 ஹவர்ஸ் கிளைம் பண்றாங்க. பட் மோஸ்ட்லி நீங்க LHTC கேட்குறீங்க அப்படின்னா 25 ஹவர்ஸ் வரும் பிளேபேக் ஹவர்ஸ் வந்து வரும். அண்ட் ஃபைனலி இப்போ இந்த மோட்டோ பட்ஸ் பேஸுக்கும் இந்த மோட்டோ பட்ஸுக்கும் டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேஜரா வந்து எதுவும் கிடையாது. நான் ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு அப்கிரேட் அப்படின்னு வந்து போட்டிருப்பேன். ஸோ பட் ஆனால் நான் வந்து என்ன நினைச்சேன்னா மோட்டோ பட்ஸ் வந்து நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. மோட்டோ பட்ஸ் வந்து AAC கோடெக்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் மோட்டோ பட்ஸ் LHTC ஆடியோ கோடெக், அதுவே நான் மறந்துட்டேன். பட் மோட்டோ பட்ஸ் பேஸ்ல வந்து உங்களுக்கு எல்டாக் கோடெக்ல வருது. LHTCயோ எல்டாக்கோ அது முக்கியம் இல்லை நம்மளுக்கு. ஸோ ஆடியோ கோடெக் வந்து ஒரு டெலிவரி பர்சன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. டிஜிட்டல் ஆடியோவை உங்களுக்கு TWSல சென்ட் பண்ணுது. பட் ஆடியோ கோடெக்கை தாண்டி உங்களுக்கு 3 விஷயங்கள் இருக்கு. லைக் அந்த TWSல இருக்கிற DAC எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த டிரைவர்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் ஆடியோ இன்ஜினியர் எப்படி அந்த
சவுண்டிங்க டியூன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேர் கையில தான் சவுண்ட் அவுட்புட் ஃபைனலி எப்படி அவுட் ஆகுதுன்றத பொறுத்து தான். அந்த ஹைரஸ் ஆடியோ கோடெக்கும் கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் தான். பட் அதுதான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மோட்டோ பட்ஸ் பேஸ் அண்ட் மோட்டோ பட்ஸ் 2த்துலயுமே மேஜரா வந்து ஒரு டிஃபரன்சஸ் வந்து கிடையாது. ஸோ அண்ட் சவுண்ட் குவாலிட்டில சில டிஃபரன்சஸ் வந்து இருக்கு. அத நம்ம ஆடியோ குவாலிட்டில வந்து ஷேர் பண்ணோம். அண்ட் மோட்டோ பட்ஸ்ல என்ன விஷயம் மிஸ் ஆச்சோ அது எல்லாமே மோட்டோ பட்ஸ் பேஸ்லயும் மிஸ் ஆகுது. லைக் இதுல அந்த டெடிகேட்டடா ஒரு வால்யூம் கண்ட்ரோலுக்கான ஒரு ஆக்ஷன் வந்து கிடையாது. அண்ட் ஐபோன் யூஸ் பண்றீங்கன்னா ஐபோனுக்கு ஆப் சப்போர்ட் கிடையாது இந்த மோட்டோ பட்ஸ் பேஸுக்கு. அண்ட் இந்த 2 கான்ஸ் ஆல்ரெடி இந்த மோட்டோ பட்ஸ்லயும் வந்து இருக்கு. ஸோ அது அப்படியே வந்து உங்களுக்கு இதுலயும் வந்து ஃபாலோ அப் ஆகுது. ஸோ மொத்தத்துல இப்போ இந்த மோட்டோ பட்ஸ் பேஸ் TWS இயர்பட்ஸ்க்கான ரிவ்யூ அவ்வளவுதான். ஸோ நீங்க ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.